ஹாய் எல்லோருக்கும் காலை வணக்கம். சண்டே காலை வணக்கம். இப்போ வந்து நான் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறேன் இட்லிக்கு. அப்புறம் மத்தியானத்துக்கு என்ன செய்யறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து சிக்கன் குழம்பு தான். சிக்கன் அலசிட்டு இருந்தாச்சு. அதுக்கு உண்டான காய்கறிலாம் இது வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்ட்டு சொல்கிறேன். எல்லோருக்கும் அவங்க சண்டே காலை வணக்கம்ப்பா. இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கேஸு பற்ற வச்சுக்கலாம். வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த சைடு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். தனியா போட்டுக்கலாம். 1 கிலோ 1 கிலோ கிலோவுக்கு இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வத்தல் காஞ்சி மிளகா ஒரு 5 காஞ்சி மிளகா போட்டுருக்கோம். மிளகு 1 ஸ்பூன் மேலே போட்டிருக்கேன் மிளகு. ஏன்னா 1 கிலோ இல்லையா, அப்போதான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றேன். சீரகம் 1 ஸ்பூன். சீரகம் வந்து கொஞ்சம் கூட போடலாம். சோம்பு கொஞ்சம் தான் போடலாம். சோம்பு மட்டன் இன்னும் நிறைய போடலாம், சிக்கன் கம்மியாக போட்டுக்கலாம். இட்லி வேற வந்து எடுக்கணும். இது வந்து சின்ன வெங்காயம் பாரு, நல்லா ஒரு 10 பல்லு மேலேயே இருக்கும் சின்ன வெங்காயம். பூண்டும் நல்லா ஒரு 10 பல்லு மேலே, நல்லா பெரிய பெரிய பூண்டு, நல்லா பெருசு பெருசாக இருக்குது. சின்ன வெங்காயமும் நல்லா நேற்று வாங்கிட்டு வந்தோம் போயிட்டு, நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது. கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் சின்ன தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு குழம்பு தேவைப்படும் நிறையனாக்கா நம்ம இந்த மாதிரி வதக்கி அரைச்சி ஊற்றலாம். குழம்பு நிறைய நம்மளுக்கு தேவைப்படுறதுனால நிறைய அரைச்சி ஊற்றுறோம். அவ்வளோதான். இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இதில் போட்டு வதக்கலாம். 1 ஹவர் போட்டு வதக்கி அரைச்சிடலாம். அவ்வளோதான். அது வரவேட்டான். இஞ்சி போட்டுக்கலாம்ப்பா. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். செட்டிநாட்டு ஸ்டைலில் அரைச்சி வைக்கிற சிக்கன் குழம்பு. இட்லி வந்து பார்க்கலாம். இட்லி வந்து பார்க்கணும். நினைக்கிறேன் எடுக்கணும். இந்த வதக்கி அந்த மாதிரி அவ்வளோதான்பா. நல்லா வரட்டும். கீழே போட்டியா? கீழே நடுக்குறியா? இங்கே நட சொன்னேன். இந்த ஓரத்தில் மரமாயிடுமா? அரைச்சிக்கல வேணும். அவ்வளோதான் வதங்கிடுச்சுப்பா. இந்த ஓரத்தில் கூட நட்டுலாம். ஏன்னா கரெக்ட் அந்த ஓரம் நட்டு விட்டு மாடு மேலே அதெல்லாம் பார்த்து அரைச்சிக்கலாம். அது வதங்கிடுச்சு. அரைச்சாச்சு. அரைச்சிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். ஆரட்டும் கீழே. இப்போ இதுக்கு தேவையான காயிட்டேன்.
இது தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. கடலை எண்ணெய் நல்லா மஞ்சளாக இருக்கும். மணி அடிக்குது சொல்லு, ஃபோன் அடிக்குது சொல்லு. வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி போடுவோம். நீ ஃபஸ்ட்டு எடுத்து பேஸ்ட்டும் போடணும். வதங்க வெங்காயம் இட்லி எடுத்துக்கலாம். பாருங்க இட்லி வந்து வதங்க நல்லா வதங்கிட்டு வந்து நம்ம கறி போட்டுருவோம். எடுத்து வச்சுட்டேன் நல்லா. ஆனால் குட்டி குட்டியாக தான் இருக்கும். நல்லா இருக்கும். ரெண்டு மாதிரி கட்டி நல்லா குட்டி நல்லா இருக்கும். மாவு அரைக்கிறது ஒரு நாளைக்கு சொல்கிறேன், கேட்டுருந்தாங்க. சொல்கிறேன் நான் அது எப்படி எவ்வளோ போடணும் உளுந்து எல்லாம் சொல்கிறேன். ஆனால் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. இருந்தாலும் வந்து ஒரு நாளைக்கு சொல்கிறேன்ப்பா. நான் எவ்வளோ போடுறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். நான் நிறைய இது பெரும்பாலும் இட்லி ஊற்ற மாட்டேன். ரொம்ப எல்லாரும் வந்து அவன் பையன் இட்லி சாப்பிட மாட்டான். கொஞ்சம் அதிகமான நம்ம தினம் இருந்தால் தான் இட்லி ஊற்றுவேன். அவ்வளோதான். இதை போட சொன்ன எங்கே போயிட்டாரு அப்பா? எங்க அவளுக்கு போட சொன்னாங்க ஈரில். இது நல்லா எண்ணெயில் வதங்கணும் பார்க்க. இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் போடுறோம். மஞ்சள் தூள் போட்டுக்கணும். நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மஞ்சள் தூள் போட்டேன். சூப்பரான சிக்கன், செட்டிநாட்டு சிக்கன் அரைச்சி ஊற்றி செய்யறது சமம். நல்லா கார சாரமாக இருக்குங்க. இட்லி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நம்ம டேஸ்ட்டு. ஆனால் யாரோ ஒருத்தர் சொன்னார், ஏமா பார்க்கதான் முடியும், நாங்கள் வந்து சாப்பிடவா டேஸ்ட் எப்படி சொல்கிறதுன்னு சாப்பிட்டு பார்த்தா தெரியும். இருந்தாலும் சாப்பிட்றவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம சொல்கிறது. டேஸ்ட்டாக தான் இருக்குது. இல்லைன்னா அதே மாதிரி செய்ய முடியாது. அந்த நம்ம டேஸ்ட் இருக்கிறதுனால தான் இது போலவே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யலாம். அந்த மெத்தாடே செய்யணும்ன்ட்டு இல்லைன்னா முடியாது. இப்போ இது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம காஞ்சி மிளகா போட்டுருக்கோம், எல்லாம் போட்டுருக்கோம், மிளகு போட்டுருக்கோம். இது கொஞ்சம் தான்ப்பா. சளி பிடிச்சி முடிக்குது, அதனால கொஞ்சம் காரமாக வைக்கணும். இப்போ இது மட்டும் வச்சுக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, அது உங்களுக்கு தேவைக்கேற்ற. குழம்பு கொஞ்சம் நிறைய இருந்தாலும் அது கூட. இப்போ இது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அரைச்சி விடணும். எல்லாமே காமிச்சு வந்துடும் எப்படி என்னென்ன போட்டு வதக்கிறது எல்லாமே அரைச்சி விட்டோம்னா நல்லா திக்கு வந்துடும். திக்னஸ் வந்துடும். தனியாக வச்சிங்கன்னா திக்னஸ் வந்துடும். என்ன பட்டு ஏங்க ஏங்க நல்லா இதுலேயே நம்ம வதக்கிறப்பவே இருந்துருங்க கறியை. அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். மத்தியானத்துக்கு சமைக்கணும். மத்தியானம் மீன் குழம்பு வைக்கப்பறம் காட்டுறேன், அதையும் காட்டுறேன் பாருங்கள். தண்ணி ஊற்றி சொல்லி என்ன வச்சுக்கிறாங்க தெரியல. என்ன பட்டு ஏங்க இவனுக்கு இதை போடணும். அவன் சுற்றி சுற்றி வராரு.
ஓ இந்த மூளையில் நட்டு வந்துட்டியா? சரி வா வா. அவ்வளோதான், தண்ணி ஊற்றிக்கலாம்பா. தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இருக்கும். இதுனா இது அது சின்ன வெங்காயம் போடுறேன் இல்லையா, அது நல்லா தித்திப்பும் இருக்கும் காரமும் இருக்கும். போகப்பட்டு இங்க வாங்க, அப்பா அதை இது போடுவார். வா வா முந்தாண்டி தங்கக்குள்ள மணி ஆயிடுச்சு. இப்பொழுது அதனாலதான் வந்து இது பண்ணுவீங்க. ரொம்ப வச்சிருக்கேன். அதுதான் இது வேகட்டும். அப்படியே வெந்துக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு அந்த மசாலா அரைச்சிடலாம். அது சூடு வேறு ஆறிடுச்சுன்னா மசாலா அரைச்சிடலாம். அதுதான் இன்னும் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கி செய்யணும். ரொம்ப அரைச்சாச்சு, ஊற்றிடலாம். இது வந்து நல்லா கொதிச்சுன்னா அவ்வளோதான்ப்பா, சரியாயிடுச்சு. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டு போ, நம்ம ஊற்றணும் இல்லையா, அது நல்லா வாசனை வர வரைக்கும் கொதிக்கணும். இப்போ நல்லா தகவல் வந்துருச்சு. ஏன்னா இட்லி வந்து தாராளமாக இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா தொட்டு சாப்பிடுறது. கொதிக்கிட்டோம். அவ்வளோதான்ப்பா, குழம்பு ரெடி. சிக்கன் குழம்பு ரெடி. டிஃபனுக்கு இட்லி சிக்கன் குழம்பு ரெடிப்பா. அப்புறம் மதியானத்துக்கு காட்டுறேன். சாப்பிட போகிறோம். மீன் வாங்கிட்டு வந்தாம்பா. மீன் வந்து ஒரு கழுவி வாங்கிட்டு பார்த்துட்டு ஒரு கழுவி சாதம் இருக்குது. தட்டி வச்சுலாம்ப்பா. மண்சட்டி குழம்பு ரெடி. உங்களுக்கு வந்து நான் மனசுக்கு தான் இருக்கேன். புளி வந்து ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் சாப்பிட கம்மி பண்ணுங்க. பார்த்தேன் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வெங்காயம் தக்காளி தாலி கட்டிட்டு இது வந்து அரைச்சி விட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே அரைச்சி விட்டுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன தூண்டு இஞ்சி, நல்லது கொஞ்சம் சீரகம், எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இதில் ஆனால் இப்போ நேரம் வச்சுட்டேன். மறுபடியும் சொல்ல அரைச்சிக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம்.
இங்கே போட்டுக்கலாம். வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் 3 ஸ்பூன் மிளகாய். காரெல்லாம் அவங்கவுங்க தேவையான போட்டுக்கோங்கப்பா. அதான் இது மொத்தம் இதெல்லாம் ஒன்றா போட்டு வெயிலில் போயிட்டு வந்து டேரக்டாக தான் இருக்குது. காய் கருவேப்பிலை, வெங்காயம், நல்லா வதங்கும். வச்சுட்டேன். போட்டுருவோம். ஃபேமிலியில் காதுக்குள்ள போனோம். இதுவே டயர்டாகிடுச்சு. மார்க்கெட் போயிட்டு வந்து இதை செய்துட்டு போகிறதுக்குள்ள சரியாக இருக்குல்ல. இது என்ன பண்ணுறது, எல்லோரும் இருக்காங்க வீட்டில். இன்னைக்கு சமைக்காத எப்படி போகிறது அப்படின்ட்டு செஞ்சுன்னு கையை கழுவிட்டு நல்லா வதங்கிட்டோம்னா இது வந்து வடை வாசனை வந்தால் கூட நல்லா வதங்கிட்டோம். தக்காளி போடலாம். வெங்காயம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வதங்க அரிசி வச்சோம். இந்த அரிசி ஊற்றுறது மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அரிசி வச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் சாதம் வந்துச்சு. சாதம் வச்சுக்கலாம். நல்லா வந்துடுச்சு. இந்த மாதிரி வரணும். குழம்பு வச்சு ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதோட நல்ல வெயில் நாள் வந்துச்சு. ரொம்ப நம்மளுக்கு சொல்லிட்டான். மாங்காய் போடணும். மாங்காய் ஒரு பாதி வச்சுட்டேன். நான் போயிட்டு மீனை கழுவினேன். அது நல்லா பொரிச்சுட்டே இருக்கட்டும். அதான் இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டுக்கலாம். நல்லா போட்டு மாங்காய் நல்லா கொதிக்கலாம். போயிட்டு நல்லா கழுவி வச்சுட்டு நல்லா கொதிக்கிட்டு முட்டை வாங்கணும். முட்டையை வச்சுட்டா ரசம் வைக்கணும். வச்சுட்டு மீன் போட்டுக்கலாம். அதுக்கு நல்லா எண்ணெய் நனைக்கணும்.
ரசம், தக்காளி ரசம் போயிட்டு எப்படி இருக்கு கொஞ்சம் விருந்தாடிலாம் இருக்கிறதுனால குழம்பு அதிகமாக வச்சுருக்கேன். அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு குழம்பு. ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா மாங்காய்லாம் வெந்துச்சு, மீன் நல்லா வெந்துச்சு. மீன் நல்லா வெந்துச்சு. முட்டை வத்தாச்சு, முட்டை வத்தாச்சு. இப்போ ரசம் வச்சுச்சு, சாதம் சாதம் வச்சுச்சு. அவ்வளோ மருந்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் லென்த்தாக போயிடுச்சு. காலையில் இட்லி சிக்கன் குழம்பு காமிச்சேன். இப்போ மத்தியானத்துக்கு சாதம், மீன் குழம்பு, ரசம், முட்டை.